எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் நம்மளுடைய நிஃப்டி 240 பாயிண்ட் இன்னைக்கு ஏறி இருக்கு. மண்டகசாயம், நீ பருத்தி மூட்டை எடுத்துட்டு போய் குடோன்லயே வச்சிரு அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அவசரப்படாதீங்க, நீங்க ஈரான் டீல் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தாலும் அவசரப்படாதீங்க, மெதுவா டிஸ்கஷன் பண்ணி மெதுவா போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இருந்தாலும் இன்னொரு நண்பர் நம்ம இது செக்ரட்டரி ரூபியோ அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இதே தான் நேற்று சொன்னார், பட் இன்னைக்கு அப்படிதான் சொல்றாரு. ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய டீல் என்பது இன்னைக்கு கூட நடந்துடலாம் அப்படின்றாரு. இவர் அவசரப்படாதீங்க அப்படின்றாரு. இல்ல எங்களை பார்த்தா இழிச்ச வாய மாதிரி தெரியுதா? குண்டு போடுற மட்டும் ஓடி போய் யார்கிட்டயாவது கேட்டீங்களா? போய் டக்குன்னு குண்டை போட்டுட்டு வந்துட்டீங்க. இப்போ குண்டு போடுறத நிறுத்துறத மட்டும் கேட்கணும்னா அவசரப்படாதீங்க. என்னையா நியாயம் இது? எங்களை பார்த்தா ஈவாய மாதிரி தெரியுதா? எது எப்படியோ நண்பர்களே, பல்வேறு குழப்பங்களுக்கு நடுவில் நம்மளுடைய நிஃப்டி கில்லி மாதிரி 240 பாயிண்ட் ஏறிட்டான். நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், இந்த மாதம் 10 பைசா கூட கிடைக்காதோ, எல்லாமே லாக் ஆகிக்கு வந்திருக்குது நாராயணா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் இன்னைக்கு முதல் நாள் எல்லாம் லாக் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓடிப்போங்க அப்படின்ற மாதிரி ஒரு 250 பாயிண்ட் ஏறிடுச்சு. இதுவுமே பத்தாது, நாளைக்கு இன்னொரு 250 பாயிண்ட் எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த நிஃப்டி ஏறி விட்டது என்றால் இந்த வாரத்தில் ஒரு நாள் லீவ் வருது. அதுதான் முக்கியமான தகவல். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது ஒரு முக்கியமான தகவல் வரும் பொழுது நம்மளுக்கு ஏதாவது லீவ் இருந்ததுன்னு வச்சிங்களேன், 28 மே லீவ் வருது, நல்ல விசேஷமான நாள். அதுக்கு முன்னாடியே இந்த ட்ரம்ப் அவர்கள் எனத்தையாவது ஒன்றை சொல்லி அன்னைக்கு கீது பாயிண்ட் ஏறுற மாதிரி இருக்கக்கூடாது. நாளைக்கோ அல்லது வெட்னஸ்டேக்குள்ள இன்னொரு 200-300 பாயிண்ட் ஏறிடுச்சுன்னா ஏகப்பட்ட பேர்த்துக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் என்பது கிடைக்கும். அதில் பாருங்க நண்பர்களே, மக்களுக்கும் பல பேருக்கும் குழப்பம் வருது. அது எப்படி 92 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு ஷேர் 12 ரூபாய் டிவிடெண்ட் வருஷம் வருஷம் கொடுக்க முடியும்? அப்படி கொடுத்தா ஒரு வருஷத்துக்கு 13% ஆச்சே. ஏற்கனவே பல பேர் கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன, வருஷத்துக்கு 15% அப்படின்றது வருமானம் கொடுத்துக்கிட்டே இருந்தா மியூச்சுவல் ஃபண்டுகள்லேயே ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது ஒரு 15,000 ரூபாய் அப்படின்றது ஒரு 15 வருஷத்துக்கு போடுறோம், 15% வட்டிகள் கிடைத்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 1 கோடியை தாண்டிரும். ஆனாலும் அது நடக்குமா இல்லையா, அல்லது அதை விடவும் பல மியூச்சுவல் ஃபண்டுகள் கடந்த 3 வருஷத்துல டபுளே பண்ணி விட்டா. சில ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாம் 2020 24க்குள்ள பார்த்தீங்கன்னா சில மியூச்சுவல் ஃபண்டுலாம் டபுள் கூட ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பெரிய அளவில் ரிட்டர்னும் வரலாம், அல்லது ரிட்டர்னே கடந்த 2 வருஷமாக சில மியூச்சுவல் ஃபண்டுகள் ரிட்டர்ன் பெருசாக கொடுக்கல, அல்லது சிலதெல்லாம் ரொம்ப சுமாராக இருக்கு. அந்த மாதிரியும் நடக்காம போகலாம். ஆனால் இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஒவ்வொரு வருடமும் 12 ரூபா கொடுத்துக்கிட்டே இருப்பானா? அதே மாதிரி இந்த 92 ரூபாயிலிருந்து அதனுடைய பழைய விலை 140 போகுமா, அல்லது 92லிருந்து கீழே இறங்கி 70 ரூபாயின் கீது வந்துருவானா? அது யாருனாலுமே கணிக்க முடியாது. அவன் 140 ரூபா பழைய ரேட்டு போனாலும் யாருக்கும் போகாதுன்னு சொல்ல முடியாது, அல்லது பழையபடி 70 ரூபாய்க்கு வரைக்கும் கீழே இறங்கினாலும் அது இறங்காது அப்படின்னு சொல்லி அதை தடுத்து நிறுத்தவும் யாராலையும் முடியாது. ஆனால் இந்த 12 ரூபாய் டிவிடெண்ட் என்பது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பானா? அது கன்ஃபார்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அடுத்த 20-25 வருஷத்துக்கு அது வரும் அப்படின்றது பல பேர்த்துக்கு தெரியும். ஆனால் 12 ரூபாயே வருமா, ஏன் குறையாதா, அதிகமாகாதா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அது வருஷத்துக்கு ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அடுத்த வருஷம் இந்நேரம் வரைக்கும் அது ஒரு வருஷத்துக்கு 12 ரூபாய் கொடுக்குறான் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட முடியும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கடந்த 4 வருஷத்துல லிஸ்ட் ஆனதுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் 12 ரூபாய் கொடுத்தான் அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்த வருஷம் இந்நேரம் வரைக்கும் 12 ரூபாய் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்த வருஷங்களையும் அவங்க கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றது வருஷத்துக்கு ஒரு முறை வருஷத்தினுடைய தொடக்கத்தில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் முதல் குவார்டர் தொடங்கும் பொழுது ப்ரீவியஸ் குவார்டர்னுடைய இன்வெஸ்டர் பிரசன்டேஷன் அப்படின்றத அவங்க பண்ணும் பொழுது அந்த இடத்துல இது வரைக்கும் மொத்தமாக லிஸ்ட் ஆனதிலிருந்து எவ்வளவு நாங்கள் கொடுத்துருக்கோம் டிவிடெண்டுகள் அப்படின்றதையும், அடுத்த ஒரு வருஷத்துக்கு இப்போ ஃபினான்ஷியல் இயர் 2027 அப்படின்னா அதுக்கு நாங்கள் எவ்வளவு டிவிடெண்ட் கொடுப்போம், எங்களுடைய கைடன்ஸ் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல ஒரு வேளை 6 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய்னு சொன்னால் மட்டும்தான் அது இல்லை 12 ரூபாய் தராது, கம்மியாக தர்றாங்க அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு வருடமும் அவங்க இன்வெஸ்டர் பிரசன்டேஷன் என்பது செய்யும் பொழுது இந்த மாதிரி அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்குண்டான சாட்சி தான் இந்த 58 ரூபா 50 பைசா என்பது
இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வருஷமும் வந்து 12 ரூபாய் தர்றாங்க அப்படின்றது அவங்க உண்மையாக உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு தகவல். ஸோ ஒவ்வொரு வருஷமும் 12 ரூபா தருவாங்களா? அடுத்த 25 வருஷத்துக்கு அவங்களுடைய சொத்துக்கள் வந்து தொடர்ந்து வேலை செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய காலம் 25 வருஷம் அவங்க எஸ்டிமேட் போட்டிருக்காங்கன்னா 25 வருஷமும் தருவாங்களா அப்படின்னா அது 25 வருஷத்துக்கும் அவங்க கன்ஃபர்மேஷன் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் இது வரைக்கும் கடந்த 4 வருஷத்துல கன்ஃபார்ம் பண்ணி 58 ரூபா ஒரு ஷேருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அடுத்த வருஷத்துக்கும் 12 ரூபா தர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த பிஜிஎன் இன்விட் என்பது கடந்த காலங்களில் வந்திருக்கிற மாதிரி 75 ரூபா வரைக்கும் கீழே வந்து விழுகுவானா, அல்லது ஒரு காலத்தில் ஸ்டாக் மார்க்கெட் நல்லா இருந்த காலத்தில் 140 ரூபா வரைக்கும் போயிருக்கான். பழையபடி அந்த ரேட்டுக்கு முதல்ல போவானா, அல்லது கீழே இருக்கக்கூடிய 75 ரூபா ரேட்டுக்கு முதல்ல கீழே வருவானா அப்படின்றது தெரியாது. பட் டிவிடெண்ட் அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவங்க 12 ரூபாய் கொடுக்குறாங்க, எஸ் அப்படின்றது ஒரு கன்ஃபார்மான செய்தி. தெய்வமே தெய்வமே, பெட்ரோலினுடைய விலை ஏறின ஒரு சில தினங்களிலேயே இப்படி க்ரூட் ஆயில் கிராஷ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 10% கிராஷ் ஆயிடுச்சு க்ரூட் ஆயில். இது ஒரு வகையில் வசதி தான் அப்படின்னு இந்த ஐஓசி ஷேர், பிபிசிஎல் ஷேர் போன்ற ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிகள்லாம் நினைப்பாங்க. உனக்கு ஒரு வகையிலே வசதி, பல வகையில் வசதி. அந்த வகையிலே இந்த க்ரூட் ஆயிலினுடைய விலை ஏறிக்கொண்டிருந்த பொழுது மறுபடியும் இந்த ஐஓசி ஷேர் எங்காவது ஒரு 100 ரூபாய்க்கு கீழே விழுவான், போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு என்னை மாதிரி நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்களுடைய ஆசையில் மண்ணள்ளி போட்டும் விதமாக இந்த வருஷத்துல 2 முறை தான் வொர்ஸ்ட் கேஸ், ரொம்ப மோசமான வீழ்ச்சி அப்படின்னு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து ஏப்ரல் மாசம் ஒரு 14% கீழே விழுந்திருந்தது இந்த ஐஓசி ஷேர், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஷேர். அதுக்கப்புறம் அதே ஒரு 15% என்பது மேல் நோக்கி ஏறி வந்தது. அதுதான் க்ரூட் ஆயில்ல மாறி மாறி செய்திகள் வந்துகிட்டு இருக்கே. அதனால மறுபடியும் இன்னொரு முறை இந்த ஷேர் கிராஷ் ஆனது எவ்வளவு பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அதே அளவு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து மிகவும் மோசமாக கிராஷ் ஆனது 13%. அந்த இடத்துல வரும்பொழுது இவனுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சது. எப்படி? இவங்க வெளியிட்டு இருந்தக்கூடிய ரிசல்ட்லையும் அதே மாதிரி பெட்ரோலினுடைய விலை உயர்வு ஒரு தடவை இல்லை, கண்ணா 2 லட்டு சாப்பிட ஆசையா என்று தொடர்ந்து இருமுறை உயர்த்தப்பட்ட காரணத்தினாலே 13% ஓவர் சோல்ட் ஆகி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து தள்ளி வந்து எவ்வளவு மோசமாக இந்த வருஷத்தில் ஒரு முறை விழுந்து எந்திரிச்சானோ அதே மாதிரி மோசமான ஒரு இடத்துல வந்து கீழே விழுந்துட்டு டபக்குன்னு ஏறிட்டா இந்த ஐஓசி. இதனால் எங்களை மாதிரி பல பேர் 100 ரூபாய் வரட்டும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு காத்திருந்தவங்களுக்கு கும்பா அப்படின்ற மாதிரி கடந்த 4 நாட்களிலே 125 ரூபாயிலிருந்து 145 ரூபா வந்துட்டான். சரி பொழைச்சு போ, ஏற்கனவே வச்சிருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம். அதே மாதிரி தான் இந்த பிபிசிஎல் அப்படின்ற ஷேரும். ஆனால் இந்த ஐஓசி அப்படின்ற ஷேர் கொஞ்சம் விலை குறைவாக இருக்கு, எண்ணிக்கை அதிகமாக கிடைக்கும். பட் எப்படி இருந்தாலும் பர்சன்டேஜ் தான் பார்க்கணும். பட் இருந்தாலும் அதனுடைய எண்ணிக்கை 1000 குவான்டிட்டி என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றதுல ஒரு கௌரவம். இதுவே ஒரு 200 300னா கொஞ்சம் ஒரு சுமாராக இருக்கும், அது மாதிரி தான். பட் எனிவே பிபிசிஎல் ஷேர்லையும் பல பேர் கண்கொத்தி பாம்பாக கீழே இறங்கி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவனும் வந்து 280 கிட்டத்தட்ட 307ன்னு போயிட்டான். இனி இந்த பசங்களை நினைச்சாதான் பாவமா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த எனர்ஜி ஸ்டாக்குகளை நம்பித்தான், இந்த எனர்ஜி க்ரூட் ஆயிலினுடைய தட்டுப்பாடு காரணமாகத்தான் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்ற ஸ்டாக்கு எல்லாம் சமீபத்தில் ஏறி இருந்தது. நம்ம ஓலா எலக்ட்ரிக் கம்பெனியினுடைய மேனேஜ்மெண்ட்லேருந்து கூட என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய பேக்லாக்லாம் கிளியர் ஆகிட்டு இருக்கு, கடைசியில் பார்த்தா டெலிவரி கொடுக்க முடியாத அளவுக்கு விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. லாபத்துக்கு திரும்பிடுவோமோ அப்படின்ற மாதிரி இப்போ தான் சமீபத்தில் சொல்லி முடிச்சார். இன்னைக்கு என்னடான்னா க்ரூட் ஆயில் எடுத்து பார்த்தா கடந்த 10 நாளில் 12% கிராஷ் ஆகி கிடக்கு. கடவுளே அப்படின்ற ஒரு நிலைமை. ஸோ சோலார் கம்பெனியிலுமே சமீபத்தில் ஏறி இருந்தது. இனி இந்த ஷேர்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி சந்தோஷம் திரும்பி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நண்பர்களே, நீங்கள் மெதுவாக டிஸ்கஸ் பண்ணுங்க, அல்லது இன்னைக்கே அறிவிங்க அல்லது நாளைக்கு அறிவிங்க. எப்படியோ ஈரான் வார் முடிவுக்கு வர்ற மாதிரி தெரியுது அப்படின்ற ஒரு விஷயத்தில் இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, நம்மளுடைய நிஃப்டி வந்து ரொம்ப அதல பாதாளத்தில் இருக்கு. அப்போ ஈரான் வாருக்கு முன்னாடி பிப்ரவரி மாதத்தினுடைய உச்சியில் நம்மளுடைய நிஃப்டி எங்கே இருந்தது அப்படின்றத நாம் இங்கே தெரிஞ்சுக்கணும். ஓ மை காட் சிம்ரன், அது வேற ஒன்றும் இல்லை, அது வாழ்நாளினுடைய உச்சத்துக்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு.
ஸோ பிப்ரவரி மாதத்தினுடைய கடைசிக்கு பக்கம்தான் வார் அப்படின்ற ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருந்தது. பட் எனிவே பிப்ரவரி மாதத்தினுடைய உச்சியிலிருந்து கணக்கு போடுங்களேன், ஏன் அது ஆகாதா உங்களுக்கு? ஸோ அந்த உச்சி வந்து 26,303 அப்படின்றது இருக்கு. இப்போ கரண்ட் லெவல் என்பது 24,000 இருந்தா கூட கிட்டத்தட்ட 2,000 பாயிண்ட்டுகள் நம்ம தள்ளி இருக்கோம். ஆட கடவுளே, எப்படியாவது முயற்சி பண்ணி, இப்போ உனக்கு போர் இருக்குன்னுங்காட்டி தானே நீ இப்படி இறங்கி எங்களை பாடப்படுத்திக்கிட்டு இருக்க. இனி இந்த போர் முடியுது அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு எப்படியாவது இன்னும் ஒரு தடவை மட்டும் நீ 26,500 வா, எங்களில் பல பேர் எப்படி ஓடுறோம்னு மட்டும் பாரு. அட கடைசிக்கு நாங்கள் லாக்காவது ரிலீஸ் பண்ணி விடுவோம்ல. நண்பர்களே, இப்போதான் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஆள்கள், சாதிச்ச ஆட்களை நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னாவே கொஞ்சம் பிரச்சனைகள் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்படித்தான் பெஞ்சமின் கிரஹாம் அப்படின்றவர் ஸ்டாக் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஆள், ஃபாதர் ஆஃப் வேல்யூ இன்வெஸ்டிங் என்று அழைக்கப்படுபவர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, அட யாராக இருந்தாலும் கரெக்டாக ஒரு ஷேர் வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு தான் நீங்கள் வாங்குறீங்க, நீங்கள் வாங்கினதுலேருந்து அப்படியே யூ டர்ன் போட்டு மேலே போயிடும் அப்படின்னு யாருனாலையுமே பண்ண முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கு கெட்ட நேரம் என்பது வரத்தான் செய்யும், அதை தவிர்க்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டைட்டன் அப்படின்ற ஒரு ஷேர், ட்ரெண்ட், டாட்டாவினுடைய குரூப், பல ஷேர்கள் நம்ம சொல்லலாம். ஐடி செக்டரை சேர்ந்த பல ஷேர்களை சொல்லலாம். பல பேர் 3 வருஷம் லோ 4 வருஷம் லோவில் வந்து ஆடிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒரு காலத்தில் யாராவது நம்பியிருப்பாங்களா ஐடி செக்டர்லாம் கீழே போயிருன்னு சொல்லி இந்த அதுவும் ஐடி செக்டரில் இன்னொருத்தன் போட்டியாளர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அவனை வச்சுக்கிட்டு ஐடி செக்டரை இறக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் யாரு நம்புவா? யாருமே. ஆனால் இப்போ தாங்க யோசனை வருது, ஐடி செக்டருக்கு எதிரி ஐடி செக்டரே தான். ஒரு காலத்தில் இந்த 2YK ப்ராப்ளம் என்பது வந்தது. அந்த Y2K ப்ராப்ளம் வந்த உடனே பல ஐடி பங்குகள் அப்போல்லாம் கிராஷ் ஆயிருந்தான். ஸோ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் இருக்கிறதுலே சீப்பான ப்ரைஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சில வழிவகைகள் இருக்குது. அந்த ப்ரைஸ்லேருந்து ஏறுமா இல்லையான்லாம் தெரியாது, ஆனால் நீ கொடுக்குற விலை வந்து ஓரளவுக்கு கெட்டிக்காரனாக மற்றவர்களோட உச்சியில் வாங்கி கும்பா பாடுனவங்கள விட நீ கொடுக்கக்கூடிய விலை ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து லோ பிஇ ரேஷியோ எடுக்கணும், 15க்கு கீழே இருந்தால் நல்லது அப்படின்றாங்க. பட் எனிவே அவர் அந்த காலத்தில் சொன்னார். இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி பியோடையும் கம்பேர் பண்ணி அதை விடவும் கம்மியாக இருக்கணும், 15க்கு கீழேயும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கணக்கு பார்க்கணும். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் டு புக் ரேஷியோ அப்படின்றத விடவும் ஒரு 1க்கு பக்கத்தில் இருக்கணும். 2 சிலதெல்லாம் 2, 4, 6லாம் இருக்கும். அப்படியெல்லாம் போகக்கூடாது. இந்த பிபி ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட 1க்கு பக்கத்தில் இருக்கணும், 1 விட கம்மியாக இருந்தால் நல்லது. அதையெல்லாம் கணக்கு போட்டு இந்த கிரஹாம் நம்பரை விட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சீப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அது போன்ற வேல்யூ ஸ்டாக்ஸ் திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் ஏறுவான். அது ஏன் ஏறுவானே தெரியாது. அவனுக்கு ஒரு நல்ல டைம் வரும்பொழுது ஏறுவான். அது வரைக்கும் அந்த ஷேரினுடைய விலை கம்மின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி NIACL அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ப்ரைஸ் டு புக் வேல்யூ என்பது 1 விட கம்மியாக இருக்குது பாருங்க. அவர் 1க்கு பக்கத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படிம்பார், ஆனால் இது 1 விட கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி பி விடவும் ஸ்டாக் பி என்பது கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலும் இது வந்து இன்னுமே 15க்கு கீழே இருந்தால் ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ஸ்டாக்கினுடைய சார்ட் எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்கல. இப்போ தான் சமீபத்தில் ஒரு 120 ரூபா பக்கத்தில் வந்து விழுந்து கிடந்தான். இப்போ போய் எடுத்து பார்த்தா 160. அதே மாதிரி ஒரு காலத்தில் 280 இருந்திருக்கு. இனி இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இதுக்கு முன்னாடியே யாரோ ட்ரை பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டாக் ஏதாவது பெருசாக நடக்குமோ, ஏதாவது மாற்றம் வருமோன்னு பெரிய ட்ரேடிங் வால்யூம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ மறுபடியும் ஒரு ட்ரேடிங் வால்யூம் என்பது நடந்திருக்கு. இனி இந்த ஸ்டாக்கெல்லாம் என்ன ஆகும்ன்றது யாருக்கும் தெரியாது. பட் கிரஹாம் நம்பர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ரொம்ப விலை குறைவாக கிடக்கக்கூடிய பங்குகள் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் இந்த பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்ன்றதும் ப்ரைஸ் டு புக் வேல்யூ நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்ட்ரின்சிக் வேல்யூ என்பது பார்க்குறோம். இண்டஸ்ட்ரி பியை விட ஸ்டாக் பி அதிகமாக தான் இருக்குது. வேறு எத்தனையோ பங்குகள் வந்து ஸ்டாக் பி கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த கிரஹாம் நம்பர் அப்படின்றத பொறுத்து பார்க்கும்பொழுது அவங்க மார்ச் குவார்ட்டரில் வெளியிட்டிருக்கக்கூடிய ரிசல்ட்டுகள் வச்சு பார்க்கும்பொழுது 422 கோடி லாபம் என்பது இவங்க இதுக்கு முன்னாடி எப்போவோ ஒரு 2023 பண்ணாங்க 457 கோடி லாபம்.
அதை இப்போ பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சேல்ஸ் என்பதும் ஓரளவுக்கு நிலையை நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் என்பது கடந்த ஒரு வருஷத்தினுடைய லோனில் போய்கிட்டு இருக்கு. கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 60-70 ரூபா வரைக்கும்லாம் போனவன் இப்போ ஒரு மாதிரி லோ ப்ரைஸ். ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இருக்கிறதுலே கம்மியான ஒரு விலையை கொடுத்து எடுத்துட்டோம்னா தலைவலி இருக்காதுல்ல. எப்படி இருந்தாலும் யாருனாலே கண்டுபிடிக்க முடியாது. கடைசிக்கு ஒரு லோ வேல்யூ ரொம்ப குறைந்து விட்ட ஷேர்களை எடுக்கும் பொழுது அதே சமயம் அவனுங்கெல்லாம் லாபம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஷேர்களாக. அதே மாதிரி தான் இந்த யூகோ பேங்க் அப்படின்றதுமே சமீபத்தில் 801 கோடி லாபம். அது இந்த ஜில்லாலேயே இவன் சமீபத்தில் பண்ணல. ஸோ இந்த மார்ச் குவார்ட்டரில் 801 கோடி லாபம் காமிச்சு இந்த யூகோ பேங்க்குமே 52 வீக் லோனில் இருக்குது. அவனும் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தவன் தான் இப்போ 30 ரூபான்னு இருக்கான். ஸோ இந்த கிரஹாம் நம்பர் அப்படின்றத வச்சு பார்க்கும்பொழுது, ப்ரைஸ் டு புக் வேல்யூ அப்படின்றதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இது 0.95 அப்படின்ற ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இவர் தாங்க ஸ்டாக் மார்க்கெட்டின் பிதாமகன். அவர் சொன்ன ரூல்ஸ். ஸோ நம்ம இந்த ரூல்ஸ் படி அதிகமான விலை கொடுத்து எடுக்காமல் இருந்தாவே பாதி பிரச்சனை உங்களுடைய கேபிட்டல் தப்பிச்சிரும். கேபிட்டலை காப்பாற்றணும் அப்படின்றதான் பல்வேறு வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணுறவங்களுடைய கான்செப்ட். நண்பர்களே, வேறு என்ன முக்கியமான செய்திகள் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரயில்வே துறை சார்ந்த டிட்டாகர் ரயில் சிஸ்டம் 8% ஏறினது கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. சமீபத்தில் 600 ரூபா வரைக்கும் போயிட்டான். இயர்லோ ஒரு ரயில்வே துறை சார்ந்த பங்கு 600 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்படி 822 ரூபா வந்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த மார்க்கெட்டில் இன்னொரு சிங்கம், தூங்கி கொண்டிருந்த சிங்கம் எந்திரிச்சு கர்ஜித்த மாதிரி இந்த அமரராஜா பேட்டரி 7.5% அப்படின்றது ஏறி இருக்கிறதுமே வந்து ஒரு சாதனையாக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா இவன் செஞ்ச வேலை அப்படி. அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1500 ரூபாய்க்கு மேலே இருந்து இறங்கிட்டே இருந்தான். அப்புறம் ஏதோ கடந்த சில நாட்களாக கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு 670 ரூபா ரேஞ்ச் இருந்தவன் இப்போ 883 ரூபாய்ன்னு வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த அமரராஜா பேட்டரி. எப்படியோ ஆண்டவா இன்னைக்கு எங்களை காப்பாற்றி விட்டா. பல பேர்த்துக்கு இந்த ஒரு மாசமா 10 பைசா சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்னைக்கு மார்க்கெட் ஏறினதுனால எத்தனையோ பேர்த்துக்கு ஒரு மாதிரி சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த சில நாட்களும் இந்த குழப்பத்துக்கும் நடுவில் மார்க்கெட் ஒரு 400 பாயிண்ட் ஏறிட்டான்னா நன்றி ஆண்டவா அப்படின்ற மாதிரி எல்லாரும் உட்காந்துக்கலாம். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சியாக. ரொம்ப நன்றி, வணக்கம்.